அடி அடி சைக்கு அடி 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 மக்களே அழகான மயில் வராலு 1 கிலோக்கு மேல இருக்கும். நல்லா ஸ்ட்ரைக்கு. எனக்கு வந்த ஆத்திரம் இருக்கே. ஹூக் செட்டை பார்த்தீங்களா சீட்டோல? இதான் சீட்டோட மகிமையே. லுக் வாடா 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 போறேன். போடே யாராட உடைச்சிடாதீங்க. போடு போடு போடு. गाइस இதான் பாத்தீங்கன்னா மீனோட வாய்க்குள்ள ஊக்காயிருக்க கண்டிஷன் எந்த அளவுக்கு ஊக்காயிருக்குன்னு பாருங்க. அடிப்பா எங்க ஆள காணா? சிங்கம் கரை இறங்கிருச்சே. என்னடா தூண்டி இல்லாம வெறுகையில புடிச்சிட்டு வரா? ஆடி அங்க போய் 2 மீனை புடிச்சான். அங்க போவே முடியாது. நான் கிட்டத்தட்ட 100x ஜூம் பண்ணிருக்கேன். எவ்வளவு டிஸ்டன்ஸ் மட்டும் பாருங்க. நீங்க என்ன பண்ணுங்க? गाइस விஜயன் அடிச்சார். அடுத்த மீன் انا காட்னா. எத்தனாவது மீன்? गाइस 4. மக்களே இவ்வளவு மீன் புடிச்சிட்டா போறீங்க. என்ன பண்றது பாருங்க. சூப்பர் சூப்பர். மீன் வராதே. போ இல்லடா. இழுத்துறா. மீன் மேலேயே போகுது பாருங்க. மேலேயே போகுது. போடுங்க. நல்லா 1 கிலோக்கு மேல சைஸ். அங்கதான். இங்க பாருங்க. வந்து அடிச்சிருச்சு. அடிடா. மக்களே ஸ்பாட்டை மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. போகிற இடமே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே தான் போகிறாங்க. பாருங்க சத்தியமாக முடியல மக்களே. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் உள்ளே வந்தோம். காட்ட முடியல. ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே தான் வர்றான். பாதி ஸ்கூட்டி தண்ணியில் முழுகி போயிட்டுருக்கோம். பார்க்கலாம், இடத்துக்குள்ளே போயிடலாம். டைம் ஆகிடுச்சு. வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான லொக்கேஷனுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம். நிறைய பேர் கூட மீன் பிடிக்க வந்திருக்கோம். இது வரைக்கும் இவ்வளோ கூட்டமாக வந்ததில்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க நம்ம கூட. ஆங்கிலர்ஸ் மட்டுமே 8 பேர் வந்திருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான லொக்கேஷனுக்கு நிறைய பேரோட மீன் பிடிக்க வந்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கையெல்லாம் வந்திருக்காங்க. இவர் தான் ராஜ்குமார்னா. இவர் பார்த்தீங்கன்னா காவேரி ஆத்தோட கிங்கு. காவேரியில் பார்த்தீங்கன்னா ஊத்தா குத்துறது, ஜிலேபி பிடிக்கிறதுல, கட்டுவலை கட்டுறது, குத்து வலைன்னு எல்லா ஐட்டத்தையும் பண்ணுறாரு. நேற்று நைட்லேருந்து என்னையோ மிரட்டி விட்டாரு. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேலம் டேமுக்கு ராஜா அவர் தான். இவர் வந்து மேட்டூர் டேமுக்கு சொந்தக்காரு. பால் செட்டு மட்டும் தான் போடுவார். பால் செட்டில் பட்டாசு கிளப்பாரு. பால் செட்டா ட்ரிபிளுக்கு மறந்துட்டா? ஆமாம் ட்ரிபிளுக்கு. இப்போ வந்து அவுரி மீன் இருக்கிற எல்லா வித்தையும் ஒன்று அடித்து நவத்திட்டு வந்துட்டுருக்காரு. அதோட அடுத்த கட்டமாக இப்போ நம்ம கூட இறங்கிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிஷோர். இவன் கொஞ்சம் ஏதோ கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கான். நம்ம மலையப்பட்டி கிங்கு. அங்கே ஏதோ ஒரு ஆறு இருக்கா மக்களே. அந்த ஆத்தையே வந்து வழிமறைச்சு நிறைய பஞ்சாயத்து பண்ணிருக்கானாமா. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்து அங்கே தான் போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தாடி அந்த பக்கம் வந்துட்டான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பல்க் கூட்டம் வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அவுரி மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். எல்லாருமே ஒரு சூப்பர் டேக்கிள்ஸ் வச்சிருக்காங்க. அண்ணா உங்களுக்கு என்னது? ஹண்டிங் பிளாக் ராடு, புரோட்டஸ் ரீல். தம்பி வந்து டக்குன ராடு, டக்குன ரீல். நீங்க டெட்லி வந்து புரோட்டஸ். நீங்க ரம்பர் ராடு, காஸ்டிங் மேக்ஸ் ஸ்டீல். லோ பட்ஜெட்ல இதான் இருக்கலே ஹெவி ராடு. எங்கடா வாங்குனீங்க? ஆர்விகே ஃபிஷிங் டேக்கிள் நண்பர்ட்டியா? அடுத்து கிஷோர். இது வந்து ஹண்டிங் பிளாக் ராடு. இது வந்து சிக்மா சைனீஸ் ப்ராடக்ட் ரீல். யார்கிட்ட வாங்கினீங்க? இது அவர்கிட்ட தான் வாங்கினேன். ஏன்டா வாங்கினேன்னு சொல்லிருக்கேன். நீங்க இதுல இருக்கிறது எது என்னது இல்ல, எல்லாம் ஓசி. அடுத்து பாத்தீங்கன்னா தாடி என்ன வச்சிருக்க? தாடி கொஞ்சம் கோளாறான பிடிச்சால்தான். டைவா ரீல உடச்சு வச்சிருக்கேன். ஹண்டிங் பேக் டெட்லி அண்ட் ராடி உடச்சு வச்சிருக்கேன். ஏதாவது உடைக்கலன்னு சொன்னாதான் அது ஆச்சரியம். சேலம் விஜயகுமார், இந்த சொக்கெட் பாத்தீங்கன்னா ராஜுமானா 2 பேர் மீனை பிடிச்சி நீங்க நமக்கு காட்டியே ஆகணும். சிறப்பா பிடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ போயிடலாமா மக்களே? அவ்வளோதான். இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம். இந்த இடத்துல பெரிய பெரிய அவுரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஃபேசில் ராடு தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக நான் ஃபேசில் ராடு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். யூஸ் பண்ண நல்லா இருக்குது. வெயிட் கம்மியாகவும் இருக்குது. வேணும்னு சொல்லலை, இது என்னோட ராடு. பர்சனலாக நான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்கிங்கோட ரீல். கேஸ்கிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்க்கி 3 மாடலு. இது நல்ல லாங் டிஸ்டன்ஸ் போகுது. இதுக்கு முன்னாடி மெகாஜாஸ் வச்சுருந்தேன். இப்போ ஷார்க்கி 3க்கு அப்டேட் ஆகிட்டேன். ஜம்ப் ஃப்ராக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, நம்ம உள்ளே போயிடலாம். என்கிட்ட நிறைய ஃப்ராக்ஸ் இருக்குது. ஒன்றா ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொரட்டை அவுரியை தூக்க ட்ரை பண்ணலாம். வாங்க காய்ஸ் உள்ளே போயிடலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு தான் வர்றோம். இது மாதிரி அட்வென்ச்சர் வீடியோஸ் பண்ணால் ரொம்ப ரீச் கம்மியாக இருக்குது. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் அடுத்தடுத்த கொஞ்சம் ரீச் கிடைக்கும். ஓகே காய்ஸ் உள்ளே வாங்க போயிடலாம். மக்களே, நான் இன்ட்ரோ பேசிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷமாக முள்ளுக்குள்ளே தான் நடந்து வந்துட்டுருக்கேன். இன்னும் வந்த பாடில்லை.
நம்ம ஆளுங்களாம் அங்கே போயிட்டாங்க வாங்க. நண்பர்களே, இன்னைக்கு மீன் பிடிக்கிறத விட மீன் பிடிக்க போகிற இடம் எப்படி இருக்கும், அந்த இடத்துல எவ்வளோ நேரத்தில் மீன் கிடைக்கும், அங்கே என்னென்ன கஷ்டம் இருக்கும், எப்படி போகிறோம் வர்றோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெளிவாக காட்டியிருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் பார்த்துட்டு ஒரு கமெண்டை போட்டு போங்கப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோலாம் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி வந்திருக்குது ரொம்ப தூரம். ஓ, இந்த சந்தை இப்போ வீடியோ எடுக்கிறீங்க? ஆமாம். இனியா பண்றீங்க? எங்க ஊருக்குள்ள இப்படி எல்லாம் வரமாட்டேயா. வந்துரு வந்துரு, காப்பாத்திட்டேன், வந்துரு. மனுஷங்களே நீங்களாம், எம்மோ முதலே போச்சு சாமி. காய்ஸ், பெண்டு கலடுறது கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கே எல்லாமே கலடு. காய்ஸ், இடத்த மட்டும் பாருங்க. இந்த சைடும் குழி, அந்த சைடும் குழி. மனுஷன் கிடையாது, அனிமல்ஸ் கூட வராது. இந்த இடத்துக்குள்ள மீன் பிடிக்க கூப்பிட்டு வராங்க. மாடு வந்துருக்கு. நான் இவங்க நம்பி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் பக்கம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். மீனை பிடிக்காம வெறுங்கையோட போகவும் முடியாது. முள்ளு இல்லை. போனேன் வானே. ஹாய் மக்களே, நீங்கள் பெரிய மீனை ஒன்று பிடிச்சிட்டேன். என்னை கழட்டி விட்டு போய் பிடிச்சிட்டீங்க. என்ன பண்ணுறது, நீங்கள் தூரமாக போயிட்டீங்க. அந்த டைமில் எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருச்சு. மக்களே, அழகான மயில் விரால் 1 கிலோவுக்கு மேலே இருக்கும். நல்லா ஸ்ட்ரைக்கு. இந்தாங்க உங்கள் கூண்டுக்குள்ளே போட்டுறேன். கூண்டுக்குள்ளே போட்டு தண்ணியில் வச்சிடலாம். உயிரோடு இருக்குமா? அப்போ தான் உயிரோடு இருக்கும். வீட்டுக்கு போகிற வரைக்கும் உயிரோடு இருக்கும். அப்போ தான். ஓகே. வீட்டுக்கு எத்தனை மணிக்கு நான் போவீங்க? ரொம்ப மத்தியானமே போனாலும் சரி, 2 மணி 3 மணிக்கு போனாலும் சரி, 6 மணிலேருந்து. சோறு கிடையாதா? நீங்களும் சோறு வாங்கி தர மாட்டீங்களா? ஓரெல்லாம் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரு கூட வந்தாலும் சோறு வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. ஒன்று போயான்ட்டு. காய்ஸ், அவ்வளோதான், நம்ம முக்கியமான மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் மீன் பெரிய பெரிய அவுரி இருக்காமா. நம்ம அதனால பிராவோட ஜம்போ ஃப்ராக் யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பெருசு. இன்னியா இல்லை, எலி பள்ளி மாதிரி இருக்கு. பேருக்கு ஏற்ற மாதிரி முரட்டு ஜம்போ. நான் இவ்வளோ பெரிய ஃப்ராக் யூஸ் பண்ணதில்லை. கருப்பு கலர் டிராகன். கருப்பு கலர் தான் மாதிரி தானே இருக்கும். அது பேர் என்னன்னா? நம்ம இதுக்கு பேரை வந்து நைட் ஃபியூரின்னு வச்சுக்கலாம். ஜம்போ எனக்கு பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல. செம்மையாக இருக்குது. எல்லோ ஃபியூரின்னு வச்சுக்கலாண்ணா. காய்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. நம்மளோட ராடு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ராக் மட்டும் பார்த்தீங்கன்னா பிராவோட ஜம்போ ஃப்ராகு. இவ்வளோ பெரிய ஃப்ராக் சீரியஸாக யூஸ் பண்ணதில்லை. இதான் ஃபஸ்ட் டைமு. ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அனகொண்டா படத்தில் அவன் காலுக்கு அடியில் பாம்பு போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது இந்த லொக்கேஷனு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா இடமே தண்ணி, சேரு, பாம்பு நிறைய இருக்குது. பார்க்கலாம். காய்ஸ், நம்ம இன்னும் ஃபஸ்ட்டு மீனே பிடிக்கல. ஒரு இடமும் ஆபத்தாக இருக்குது. நாங்கள் போகிற இடமெல்லாம் டேஞ்சராக இருக்குது. ஆனால் என்ன ஸ்ட்ரைக் ஆகலை. இப்போ என்னென்னா, நாங்கள் ஒரு பெரிய ஆற்றையே கிராஸ் பண்ணி போனோம். எப்படி போக போகிறேன்னே தெரில. வாங்க, இதெல்லாம் புது இடம் நண்பர்களே. இப்போ தான் நாங்கள் இந்த இடத்துக்கே வரோம். இங்கே வந்து செட் பண்ணி மீன் எங்கே அடிக்கலைன்னு பார்த்து வச்சு அதுக்கப்புறம் தான் நல்லா பண்ண முடியும். எப்போவுமே புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா டக்குன்னு மீன் கிடைக்காது. கொஞ்சம் கஷ்டம்தான். அது எவ்வளோ கஷ்டம்னு இன்றைக்கி காட்டுறவாங்க. எப்படியும் ஒரு 3/4 கிலோ வருவான். ஊக் செட்டை பார்த்தீங்களா? சீட்டோவில் இதான் சீட்டோட மகிமையே. லுக்கானா சீட்டோ பாருங்க, 2 ஊக்கு வெளியே வந்துடுச்சு. தலையில் 2 நாள் கலண்டாது. நல்ல சைஸ். எவ்வளோ இருக்குது வெயிட்டு? ஒரு 650 to 700. ஓகே, ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன். காய்ஸ், இன்னைக்கு கேட்ச் ஆன் ரிலீஸ் கிடையாது, கேட்ச் ஆன் தவா. அண்ணா நைட்டு பண்ண மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். பண்ணிடலாம். டேஸ்ட்டு தாறுமாறாக இருந்துச்சு. அந்த பொடி என்ன கிடைக்குமா? மக்களே, இப்போ தான் காலையில் ஆரம்பித்த நம்ம பயணத்தில் முதல் மீன் கிடச்சிருக்கு. முதல் மீன் கிடச்சிருச்சுனாலே நமக்கு லக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது எனக்கு மீன் கிடச்சிச்சுனாலே இந்த ஆளுக்கு வயிறு எரியும், உருப்படாதுன்னு அர்த்தம். இப்போ நானும் விஜயனா பார்த்தீங்கன்னா டீம் அப் பண்ணிட்டோம். நானும் டீம் நீ மூட்டையும் தனியாக போ, இந்த டீமில் சேர்க்கல. அப்படியா? கொச்சில மீதினா யார் போய் போட்டது? வாடா 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 போறேன். வந்த ஆத்திரம் இருக்கே. காய்ஸ், இங்க பாருங்க, புரோகி வாரியரோட RDX ஃப்ராக். ரொம்ப குட்டி ஃப்ராக். நல்ல ஊக்கப்பு, செம்ம ஊக்கப்பு மக்களே. காய்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா மீனோட வாய்க்குள்ள ஊக்காயிருக்க கண்டிஷனு. எந்த அளவுக்கு ஊக்காயிருக்குன்னு பாருங்க. நல்ல ஹெவி ஊக்கப்பு, மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன தாடி அடிச்சு தள்ளிட்டு இருக்கு. போடு போடு போடு. யாருண்ணா அவன்? யாரு
அவன் பேர் என்ன? இவன் பேர் வந்து வைப்பர். வைப்பர் வாயனா இவன்? ஆமாம், பெரிய தமிழ் புலவர் இவர். ரொம்ப காய்ஸ் இங்கே பாருங்க, ஆர்விக்கோட வைப்பரில் அடிச்சிருக்கு. செம்ம ஊக்கப்பு. இங்கே வர அடிக்கிற அடுத்து அடிங்க 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 அடிப்போம். காய்ஸ் அங்கே கிஷோருக்கு பார்த்தீங்கன்னா மீன் அடிச்சு மிஸ் ஆயிடுச்சு. எனக்கு கிஷோருக்கு தான் இந்த மீன் மாட்டலை. பண்ண பாருங்க, வைப்பரில் அடிச்சு காட்டிட்டு இருக்காரு. விஜய் வந்து 10 மீன் பிடிச்சி விட்டாரு. எங்கே ஆளை காணா? சிங்கம் கலை இறங்கிருச்சு. என்னென்ன தூண்டி இல்லாம வெறுகையில புடிச்சிட்டு வர? தூண்டி எங்க? எப்படியோ சாதிச்சுட்டீங்க. ஐயோ ஐயோ, எல்லாம் சாதிச்சுட்டாங்க. நான் தானே என்ன பிடிக்கல. எல்லாரும் மீன் பிடிச்சிட்டாங்க. அங்க பாருங்க, இங்கே பார்த்தீங்கன்னா விஜயனா இருக்காரு, அவரும் கையில் மீன் வச்சிருக்காரு. அதுக்கு அங்கிட்டு ஆசிக்கனா இருக்காரு, அவரும் பிடிச்சிட்டாரு. இங்கே பாருங்க ராஜ்குமார் நான் பக்கத்தில் இருக்காரு, அவரும் பிடிச்சிட்டாரு. ஒருத்தன் தான் பிடிக்கல. இல்லை அங்கே ஒருத்தன் இருக்கான், அவனும் பிடிக்கல. கிஷோரு நம்ம 2 பேர் தான்டா இருக்கோம். காய்ஸ் மொத்தம் 8 பேர் வந்தோம். எல்லாரும் மீன் பிடிச்சிட்டாங்க, நாங்கள் 2 பேர் தான் பிடிக்கல. காய்ஸ் விஜயனா அடிச்சிட்டாரு. அடுத்த மீன் ஆனால் காட்டினா எத்தனாவது மீன்? இறங்கிட்டாரு. மீன் அடிச்சிட்டாரு, 2 மீன் அடிச்சிட்டாரு. 4. கிஷோரு நீ எங்க உன் மீன்? தண்ணியில போயிடா. சூப்பர் சூப்பர். அவன் பார்த்தீங்களா இல்லையா மக்களே? இப்போதான் நாங்கள் கிளம்புறோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயது இல்லாமல் மீனை கையிலே பிடிச்சிட்டு போகிறாரு. இப்போ நாங்கள் ஆற்ற மறுபடியும் கிராஸ் பண்ணி போடும். இந்த ஒரு மீன் கூட கிடைக்கல, கடுப்பாகுது. நான் விடுறதா இல்லை, எப்படியாவது இன்றைக்கி மீனை பிடிச்சி தான் போவேன். இந்த ஊரை விட்டு போனால் மீனோட தான் போவேன், வெறுங்கை வீசிட்டு போக மாட்டேன். அதுவும் நான் பிடிச்ச மீனை வறுத்து சாப்பிட்டு தான் போவேன். மக்களே இவ்வளோ மீன் பிடிச்சிட்டோம், ஆனால் நாங்கள் பிடிக்கல. நாங்கள் 3 பேரில் வந்து இவர் பிடிச்சிட்டாரு. ஆமாம், இவர் நம்ம கட்சி கிடையாதுடா. போய் ஆகிட்டு ஏமாத்திட்டார் மக்களே. இவர் பிடிச்சிட்டாரு 2 மீன். நான் என்னப்பா பண்ணேன்? 4 கிஷோர் தான் ஒன்றுமே பிடிக்கல. இங்கே பாருங்க, எல்லாம் பிடிச்சிட்டு டயரில் உட்காந்துருக்காங்க. ஐயோ தாடி தாடி வரும், அங்கே போய் மூளையில் கவுந்துட்டான். தாடி கிட்டத்தட்ட ஒரு 4 மீன் பிடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்க 5 மீனாம்மா. இங்கே பாரு ராஜ்குமார்னா அவரு பெரிய பெரிய மீனாக பிடிச்சிட்டாரு. நம்ம விஜயனாவும் பிடிச்சிட்டாரு 2 மீன். நானும் கிஷோர் தான் ஒன்றும் பிடிக்கல. கிஷோர் அடுத்து எங்கே போகிறது? நம்ம ஊரில் போய் போடலாம். தோல்வியை ஒத்துக்கிறதா இல்லை மக்களே? 5 மினிட் ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீனை பிடிச்சிட்டு தான் இன்னைக்கு சாவேன். வாங்க நம்ம மீனோட போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம அடுத்த ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்போ இந்த ஆற்றை விட்டுட்டு இன்னொரு ஆற்றுக்கு போகிறோம். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். குட்டிக்கு போட்டு அடி அடி அடி. ஸ்ட்ரைக் 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 ஸ்ட்ரைக். அடி அடி ஸ்ட்ரைக் 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 ஸ்ட்ரைக். நான் வருத்ததும் தண்ணி கேடா உனக்கு மக்களே. அந்த இடத்துல ஒரு 1/2 கிலோக்குள்ளே தான் மீன் இருக்குன்னு சொல்லிட்டு சின்னமாக போட்டேன் ஃப்ராக். இங்கே பாருங்கள் முள் எப்படி வளர்ச்சி. ஃப்ராகோட நிலவையை பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும். நான் சொல்கிறேன் பெரிய மீனியாக்கிறேன். பெரிய மீனாலும் அந்த ஆள் சொன்னது 1 கிலோ 2.5 கிலோவில் மீன் அடிக்கும்னு நான் கனவாக கண்டேன். அடிச்சு பார்த்து வளைஞ்சிருப்பேன். காலையிலேருந்து மீனே பிடிக்கலிங்க. ஃபஸ்ட்டு மீனே இப்படி ஆயிடுச்சு. இருக்கும், ஏன்னா என்னோட சாபம். இதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா போட்டு கொண்டு எடுத்தாலும் நான் ஒரு மீன் அடிக்கலை. மக்களே நான் விடுறதால நான் எப்பயும் சொன்னது தான். இன்றைக்கி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள நான் ஒரு மீன் கிஷோர் ஒரு மீன் பிடிச்சிட்டு தான் இந்த இடத்த விட்டு போவோம். இல்லைன்னா இந்த உலகமே அழிஞ்சாலும் போகிறதா இல்லை. வாங்க. சூப்பர் சூப்பர். வராது இல்லடா, இழுத்துடா. சாதிச்சிட்டான்டா. என்ன மீன் தண்ணியில் இருந்தாச்சா வானத்தில் இருந்துச்சா? பாருங்க, நான் உங்களை போட சொல்லலாம் அதுக்கு
முன்னாடி வந்து கொட்டியான். போடு போடு பரவாயில்ல. தூக்கு தூக்கு தூக்கு. எப்படியோ ஒரு வழியாக ஒரு மீன் பிடிச்சாச்சு அவ்வளோதான். போடு மக்களே, கிஷோர் மீனை பிடிச்சிட்டான். நான் தான் பிடிக்கல. டே இது வந்து வைப்பர் ஃப்ராக். இது 1 கிலோக்கு மேலே வரும். இது வைப்பர் ஃப்ராக்ல அடிச்சிருக்கோம். ஆர்விகே ஃபிஷிங் டேக்கிள்ஸில் இருக்குது. நல்ல மீன். ரொம்ப கையில் இருக்கு. டேய் சரியான முரட்டு மீனாக இருக்குது மக்களே. இன்னும் நான் தான் மீன் பிடிக்கல. மேலேயே போகுது போடுங்க. நல்லா 1 கிலோவுக்கு மேலே சைஸ். அங்கே தான். அதுதான் சொல்கிறேன். இங்கே தான் அப்படி தான். அங்கே தான் போகுது. இரு இங்கே பாருங்க. வந்து அடிச்சிருச்சு. அடித்தா ஐயா மக்களே சுத்தமாக முடியல. காலையிலேருந்து வீசிகிட்டு இருக்கேன். ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஊக்க வளைச்சிட்டு போயிடுச்சு. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், எல்லா நாளும் மீன் கிடைக்காது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மீன் வெட்டேன், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஜீரோ. இப்படி தான் இருக்கும் ஃபிஷ்ஷிங்னா. நீங்கள் ஒரு ராடு ரீல் வாங்கினா உடனே போய் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு தப்பாலாம் நினைக்காதீங்க. நீங்கள் என்ன தான் ப்ரோ பிளேயராக இருந்தாலும் மீன் கிடைக்கிறப்ப தான் கிடைக்கும். மீன் இருக்கிற இடத்துல தான் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. கொஞ்சம் லக்கும் தேவைப்படும். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து மேலே போகிற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே போகலாம். நம்ம டீமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே மீன் கிடச்சிருச்சு. எல்லாருமே கம்பல்சரி மீன் லேண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம மீன் பிடிக்க ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ அநேகமாக அவ்வளோதான். நான் மேலே போய்ட்டு நம்ம டீமெண்ட்ஸ்லாம் காட்டுறேன் வாங்க.